மைக்கேல் ஃபெல்ப்ஸ். இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஒலிம்பிக்ஸும் தங்க பதக்கங்களும் தான். சரி, வரலாறுலயே இவ்ளோ பெரிய ஒரு ஒலிம்பியன் எப்படி உருவானார்? அவரோட அந்த அசாத்திய வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன? வாங்க இந்த பகுப்பாய்வுல அவரோட மனசுக்குள்ள போய் அவரை ஒரு சாம்பியனா மாத்தின அந்த மனநிலையை நம்ம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். 23. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இதுதான் மைக்கேல் ஃபெல்ப்ஸோட ஆதிக்கத்தோட அடையாளம். பாருங்க, அவர் ஜெயிச்சது மொத்தம் 28 மெடல்ஸ். ஆனா அவருக்கு இந்த 23 கோல்டு மெடல்ஸ் மட்டும்தான் கணக்கு. மத்ததெல்லாம் சும்மா கலந்துகிட்டதுக்கான அடையாளம். அவ்வளவுதான். பாத்தீங்களா? இதுதான் ஒரு சாம்பியனோட பார்வை. இத கேட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவர் மட்டும் ஒரு நாடா இருந்திருந்தார்னா ஸ்விம்மிங்ல அதிக மெடல்ஸ் ஜெயிச்ச 3வது நாடா இருந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க, பல நாடுகளெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்குற மெடல்ஸை விட ஒரு ஆளோட சாதனை பெருசு. விளையாட்டு வரலாறுலயே இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது. அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷனை இப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்துனது எது? அது வெறும் டேலண்ட் மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல மைண்ட் பவரா? வாங்க இந்த புதிருக்கு விடைய தேடலாம். சரி, அவரோட மனநிலையோட முதல் பில்லர் என்னன்னு பார்க்கலாம். அவரை ஓட வச்ச அந்த பயங்கரமான சைக்கலாஜிக்கல் பவர். அது ஜெயிக்கணுங்கிற ஆசை இல்ல, அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னு. நிறைய பேருக்கு ஜெயிக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம்தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா ஃபெல்ப்ஸ்க்கு தோத்துட்டா ஏற்படுற வலிதான் அவரோட மிகப்பெரிய ஃபியூவல். ஜெயிக்கிறத விரும்புறத விட தோத்து போறத அவர் பயங்கரமா வெறுத்தார். இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவரை மத்தவங்களிலிருந்து தனியா காமிச்சது. இத ஃபெல்ப்ஸே சொல்லிருக்காரு. அவருக்கு செகண்ட் பிளேஸுங்கிறது தோத்து போனதுக்கு சமம். ஒன்ன ஜெயிக்கணும், இல்லனா எதுவுமே இல்ல. இதுதான் அவரோட ஃபார்முலா. இந்த பார்வைதான் ஒவ்வொரு ரேஸ்லயும் அவரை கடைசி வரைக்கும் போராட வச்சுது. அவருக்கு எங்கிருந்தெல்லாம் நெகட்டிவிட்டி வந்ததோ அதை எல்லாம் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாரு. ஒரு டீச்சர் நீ வாழ்க்கையில எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொன்னது, காம்படிட்டர்ஸ் அவரை பத்தி பேசினது, முன்னாடி தோத்து போனப்ப கிடைச்ச வலி, இது எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு அதை ஒரு வெறியா, ஒரு ஃபியூவலா மாத்தினாரு. சொல்லப்போனா ஒவ்வொரு அவமானமும் ஸ்விம்மிங் பூல்ல அவரோட ஸ்பீட அதிகமாக்குச்சு. சரி, இப்போ அவரோட மனநிலையோட 2வது பில்லருக்கு வருவோம். அதுதான் அவரோட அந்த புகழ் பெற்ற கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாத உழைப்பு. இதுதான் அவரை ஒரு ஸ்விம்மர்ல இருந்து ஒரு மெஷினா மாத்துச்சு. இதுதான் அவரோட நம்பிக்கையோட மையம். அவரோட வெற்றிகள் எல்லாம் ஏதோ லக்குல வந்தது இல்ல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிளான் பண்ணின உழைப்போட ஒரு தவிர்க்க முடியாத ரிசல்ட். ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில சிந்தின ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்கான பரிசு தான் பூலுக்குள்ள கிடைச்ச ஒவ்வொரு கோல்டு மெடலும். இத கொஞ்சம் கேட்டு பாருங்க. 6 வருஷம், அதாவது தொடர்ச்சியா 290 நாட்கள். ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம பிராக்டிஸ். கிறிஸ்மஸ் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்ல, பர்த்டே பார்ட்டி இல்ல, உடம்பு சரியில்லைன்னு கூட ரெஸ்ட் எடுத்ததில்ல. இந்த தியாகம்தான் அவரை யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆளா மாத்துச்சு. அவர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுவார். ஒவ்வொரு பிராக்டிஸ் செஷனும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பண்ற ஒரு டெபாசிட் மாதிரி. ஒலிம்பிக்ஸ் அன்னைக்கு அந்த மொத்த அக்கவுண்ட்டையும் வித்ட்ரா பண்ணி டேபிள் மேல வைக்கணும். அந்த விஷயத்துல அவரோட அக்கவுண்ட்ல இருந்த பேலன்ஸை விட வேற யார்கிட்டயும் அதிகமா இருந்ததில்ல. இப்போ 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்லர், அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலான இல்லனா அதை விட பவர்ஃபுல்லான மென்டல் ஸ்ட்ரென்த். சொல்லப்போனா ரேஸ் ஸ்விம்மிங் பூல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மனசுல ஆரம்பிச்சு முடிஞ்சிடும். அவர் மனசுக்குள்ள ஒரு வீடியோ டேப் மாதிரி சில விஷயங்களை ஓட்டி பாப்பார். 1, பெர்ஃபெக்டான ரேஸ். 2வது, ரொம்ப மோசமான சினாரியோ. 3வது, வாட் இஃப். இப்படி ஜெயிக்கிறத மட்டும் இல்ல, ஒருவேளை தப்பா போனா என்ன ஆகும்னு கூட திரும்ப திரும்ப மனசுல ஒத்திக்க பாப்பார். இதனால எந்த சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ற மென்டல் டஃப்னஸ் அவருக்கு கிடைச்சது. இதுதான் பிரஷரான நேரத்துல கூட அவரை அமைதியா வச்சிருந்தது. இது நிஜமாவே நடந்துச்சு. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஃபைனல் ரேஸ் ஆரம்பிச்ச உடனேயே அவரோட காகல்ஸ்ல தண்ணி ஃபுல்லா புகுந்துருச்சு. கண்ணே தெரியல. ஆனா அவர் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவர் ஏற்கனவே மனசுல 1000 தடவை ஓட்டி பார்த்திருந்தார். உடனே அமைதியா தன்னோட ஸ்ட்ரோக்ஸை எண்ண ஆரம்பிச்சார். கண்ணு தெரியாமலேயே வெறும் ஸ்ட்ரோக் கவுண்ட வச்சே நீந்தி அந்த போட்டியில கோல்டு மெடல் ஜெயிச்சு வேர்ல்ட் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணாரு. இதுதான் மென்டல் ப்ரிப்பரேஷனோட பவர். அவரோட கோச் அவரோட டிக்ஷனரியில இருந்து ஒரே ஒரு வார்த்தையை தூக்கிட்டாரு: முடியாது. இது கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் அவங்களோட மனநிலைக்கு அடிப்படை. முடியாதுங்கிற வார்த்தைய அவங்க அகராதியிலிருந்தே எடுத்துட்டாங்க. ஏன்னா உங்க மனசு ஒரு விஷயத்த முடியாதுன்னு நம்புருச்சுன்னா உங்க உடம்பு அது செய்யவே முயற்சி பண்ணாது இல்லையா? ஆனா
சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. உலகத்தோட உச்சத்துக்கே போனதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் என்ன? ஒரு ஸ்விம்மிங் மெஷினா இருந்த ஃபெல்ப்ஸ் அதுக்கப்புறம் சந்திச்ச பிரச்சனைகள் அந்த ஸ்விம்மிங் பூலை விட ரொம்ப ஆழமானது. இப்போ ஃபெல்ப்ஸோட கதையோட செகண்ட் சாப்டருக்குள்ள போலாம். மெடல்ஸ், புகழ், சாதனைகள் இதுக்கெல்லாம் அப்புறம் அவர் தன்னோட உண்மையான பர்பஸ கண்டுபிடிச்ச ஒரு பயணம் இது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். இவ்ளோ சாதனைகள் செஞ்சதுக்கு அப்புறமும் ஃபெல்ப்ஸ் ரொம்ப தீவிரமான மன அழுத்தம், பதட்டம், ஏன் தற்கொலை எண்ணங்களோட கூட போராடினார். ஒரு அத்லட்டா அவரோட அடையாளம் முடிஞ்சதும் ஒரு மனுஷனா நான் யாருன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போதான் அவரோட வாழ்க்கையோட நோக்கமே மாறுது. அவரே சொல்றாரு பாருங்க, ஒரு உயிரை காப்பாத்துறது ஒரு ஒலிம்பிக் கோல்ட் மெடல் ஜெயிக்கிறத விட 1000 மடங்கு சிறந்தது. இப்ப பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான அவரோட டெஃபினேஷனே மாறிடுச்சு. இப்போ அவருக்கு உண்மையான வெற்றிங்கிறது மெடல்ஸ் ஜெயிக்கிறது இல்ல, மென்டல் ஹெல்த் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களோட உயிரை காப்பாத்துறது. தன்னோட கஷ்டங்கள பத்தி வெளிப்படையா பேசுறது மூலமா அவர் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவரா மாறிட்டாரு. அதாவது நம்மளோட கஷ்டங்கள பத்தி பேசுறத ஒரு வீக்னஸ் இல்ல, அதுவும் நம்ம வளர்ச்சியோட ஒரு பாதை தான் தன்னோட கதை மூலமா இந்த உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட வாழ்க்கையோட 2வது ரொம்பவே முக்கியமான சாப்டர். அவரோட மொத்த கெரியர்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய விஷயத்த சிம்பிளா 3 ஸ்டெப்ல சொல்லலாம். இதுதான் ஃபெல்ப்ஸ் புரோட்டோகால். 1 ட்ரீம், 2 பிளான், 3 ரீச். ஒரு பெரிய கனவை காணுங்க, அதை அடைய ஒரு டீட்டெயில்டான பிளான போடுங்க, அப்புறம் அந்த பிளான விடாப்பிடியா செஞ்சு முடிங்க. இது ஸ்விம்மிங்குக்கு மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையில எந்த இலக்க அடையிறதுக்கும் இது பொருந்தும். கடைசியா இந்த முழு பகுப்பாய்வையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டோட முடிக்கலாம். வார்த்தைகளை விட செயல்களே உரக்க பேசும். அதாவது வெறும் பேச்சை விட நம்மளோட ஆக்ஷன் தான் முக்கியம். இதுதான் அவரோட தயாரிப்புக்கும் அவரோட செயல்பாட்டுக்கும் அடிப்படையான தத்துவம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். ஒரு சாம்பியனோட உண்மையான டெஃபினேஷன் என்ன? அவங்க ஜெயிக்கிற மெடல்ஸோட எண்ணிக்கையா, இல்ல அவங்க தன்னோட வாழ்க்கையால மாத்திர மத்தவங்களோட வாழ்க்கையோட எண்ணிக்கையா? மைக்கேல் ஃபெல்ப்ஸோட கதை இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற பயணத்தை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?